வணக்கம். இந்த வீடியோ அலகின் மூலம் நாங்கள் சாரா நிகழ்ச்சிகள் இது பற்றி கற்க இருக்கின்றோம். இப்பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் சாரா நிகழ்ச்சிகள், இது சாரா நிகழ்ச்சிகளின் இடைவெட்டு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு என்பன பற்றி அறிய இருக்கின்றோம். தற்போது சாரா நிகழ்ச்சிகள் என்றால் என்ன என பார்ப்போம். எழுமாற்று பரிசோதனை ஒன்றில் ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவானது வேறொரு நிகழ்ச்சியின் நிகழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தாது எனின் அவ்விரு நிகழ்ச்சிகளும் சாரா நிகழ்ச்சிகள் ஆகும். உதாரணம் ஒன்று பார்ப்போம். கோடாத இரண்டு நாணயங்களை ஒரே தடவையில் மேல் நோக்கி எறிந்து பேறுகளை அவதானித்து, இதிலே ஒரு மஞ்சள் நாணயம் காட்டப்படுகின்றது. அதே போல இங்கே ஒரு நீல நாணயம் காட்டப்படுது. இங்கே ஒரு பேறு கிடைத்தல், இதிலே ஹெட் அல்லது டெயில், இதில் தலையென கிடைத்தால் இதிலே தலை அல்லது பூ கிடைத்தல் இந்த நிகழ்ச்சியிலே தங்குகிறார். அதாவது இதிலே கிடைக்கின்ற பேறு இதிலே செல்வாக்கு செலுத்தாது. இதில் என்ன கிடைத்தாலும் இங்கேயும் என்னவும் கிடைக்கலாம். அவ்வாறு இருக்கின்ற இந்த நிகழ்ச்சிகள் ரெண்டு சாரா நிகழ்ச்சிகள் ஆகும். இன்னொரு உதாரணம், கோடாத இரண்டு சதுரமுகி தாயக்கட்டைகளை ஒரே நேரத்தில் எறிந்து பேறுகளை அவதானிக்கும். இதிலே 1 தொடக்கம் 6 வரையான பேறுகள் நமக்கு கிடைக்கலாம். அதே போல் இங்கேயும் 1 தொடக்கம் 6 வரையான பேறுகள் கிடைக்கலாம். இங்கே கிடைக்கின்ற ஒரு பேறு இதிலே கிடைக்கின்ற பேற்றிலே எதுவித மாற்றத்தையும் உண்டு பண்ணார். இதிலே என்ன கிடைத்தாலும் இங்கேயும் என்னவும் கிடைக்கும். ஆகவே இவ்வாறான இந்த 2 நிகழ்ச்சிகள் சாரா நிகழ்ச்சிகள் ஆகும். ஒன்றில் ஒன்று சார்ந்து அல்ல. அதே போல் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரே அளவிலான நிறப்பந்துகளை கொண்ட இது வேறு வேறான கண்டெய்னர் கூடைகள், அதிலிருந்து பந்து 1 வீதம் எடுத்து அதன் நிறத்தை அவதானித்து, இங்கே 3 நீலமும் 2 சிவப்பும் இருக்குது. இங்கே 3 நீளமும் 1 சிவப்பு. இந்த கூடையிலிருந்து ஒரு பந்து எடுத்தல் எனும் நிகழ்ச்சியானது இந்த கூடையிலிருந்து பந்து எடுத்தல் எனும் நிகழ்ச்சி ஒரு செல்வாக்கையும் செலுத்தாது. அதாவது இதிலே உள்ள இந்த நிகழ்ச்சியானது இதில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த 2 நிகழ்ச்சிகளும் ஒன்று சாராதவை என்று அழைக்கின்றோம். அதே போல ஒரு குறித்த மாணவன் கணித பாடத்தில் சித்தி அடைதல் எனும் நிகழ்ச்சி இன்னொரு மாணவன் கணித பாடத்தில் சித்தி அடைதல் எனும் நிகழ்ச்சியில் தங்கியிருப்பதில் அவர் சித்தி அடையலாம், சித்தி அடையாது விடலாம். அது மற்றவரில் பாதிப்பை ஏற்படுத்தாது. மற்றவரும் சித்தி பெறலாம் அல்லது சித்தி பெறாமல் விடலாம். அவர் சித்தி பெற்றால் தான் இவர் பெறணும் என்ற அந்த கருத்து இல்லை. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த 2 நிகழ்ச்சிகளும் ஒன்று சாராதவை என்று நாங்கள் சொல்லுகின்றோம். சாரா நிகழ்ச்சிகள் இரண்டினது இடைவெட்டின் நிகழ்தகவை பார்ப்போம். எழுமாற்று பரிசோதனை ஒன்றிலே ஏபி என்பன இரு சாரா நிகழ்ச்சிகளாயின் எங்களுக்கு இந்த முடிவு உண்மை. ஏ இடைவெட்டு பி அதின் நிகழ்தகவு பிஏ தர பிபி டொட்டண்டு போட்டால் தர இந்த 2 நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவுகளின் பெருக்கங்களுக்கு சமன். இடைவெட்டு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு இதன் கருத்து 2 பக்கமும் உண்மை. ஏபி 2ம் சாராதென்று சொன்னால் இந்த முடிவு உண்மை. இந்த முடிவு உண்மை என்று சொன்னால் ஏபி 2ம் சாரா நிகழ்ச்சிகள் ஆகும். இங்கு ஏபி என்னும் நிகழ்ச்சிகள் ஒரே நேரத்தில் நிகழ்பவை. ஆனால் ஒரு நிகழ்ச்சி மற்ற நிகழ்ச்சியில் தாக்கம் செலுத்துவதில்லை. உதாரணம் ஒன்றை பார்ப்போம். பப்பாசி வித்துக்கள் சிலவற்றில் ஏ எனும் வித்து முளைப்பதற்கான நிகழ்தகவு 1/3. இங்கே நாங்கள் அவதானித்தோம் என்ற இந்த உதாரணத்தில் நிகழ்தகவு அரையண்டு தரப்படவில்லை. இப்போ உதாரணமாக ஒரு கோடாத நாணயத்தை சுண்டும் பொழுது நமக்கு தலை கிடைத்தல் நிகழ்தகவுக்கான பெறுமதி அரை. அது ஏன் நாங்கள் சொல்கிறோம்னா அங்கே அவை சம தகவுடைய பரிசோதனை. ஆனால் இங்கே 3 மேல் 1 தரப்பட்டதன் காரணம் இது சம தகவுடையது அல்ல. 3 1 ஏ என்ற வித்து முளைப்பதற்கான சாத்தியமாக இருந்தால் ஏ முளைக்காமல் இருப்பதற்கான சாத்தியம் அதன் நிரப்பி நிகழ்ச்சியாக இருக்கும். அது 1 சாய 1/3 1 - PA என்ற வடிவத்தில் இருக்கும். அதை நாங்கள் இங்கே ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம். ஆனால் அது தேவையில்லை. பி எனும் வித்து முளைப்பதற்கான நிகழ்தகவு 3/8 ஆகும் என்று சொன்னால் 2 வித்தும் முளைப்பதற்கான நிகழ்தகவு. இங்கே ஏ பி 2ம் வேறு வேறான வித்துக்கள். அவை 1 முளைப்பதற்கான சாத்தியம்
மற்றது முளைப்பதற்கான சாத்தியத்தில் செல்வாக்கு செலுத்துவதில்லை. ஆகவே இவ்விரு நிகழ்ச்சிகளும் சாரா நிகழ்ச்சிகள். ஆகவே தீர்வுக்கு வந்தோம்னு சொன்னால் வித்து ஏ முளைத்தல் எனும் நிகழ்ச்சியை என்று கொள்ளுவோம், வித்து பி முளைத்தல் எனும் நிகழ்ச்சியை பி என கொள்வோம் என்று சொன்னால் பிஏ எங்களுக்கு 1/3 தரப்பட்டிருக்கு, அதே போல் பிபி 3/8 தரப்பட்டிருக்குது. உங்களுக்கு காண வேணும் ரெண்டும் முளைத்தல் ஏ இன்டர்செக்ஷன் பி. அது ரெண்டு நிகழ்ச்சியும் சாராதபடியால் இந்த பிஏயினதும் பிபியினதும் பெருக்கமாக இருத்தல் வேண்டும். ஆகவே பிஏக்கு 1/3 பிபிக்கு 3/8 நாங்கள் பிரதியிடும் பொழுது 3 இல்லாமல் போக எங்களுக்கு 1/8 என்று விடை கிடைக்கும். இங்கே ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இது கோடாத நாணயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சுண்டப்பட்டு அவற்றின் பேறுகள் அவதானிக்கப்படும் பரிசோதனை ஒன்றில் ஏ எனும் நிகழ்ச்சியானது முதலாவது நாணயத்தில் தலைவிடுதலையும் பி எனும் நிகழ்ச்சியானது இரு நாணயங்களிலும் சமபேறு கிடைத்தல் எனும் நிகழ்ச்சியையும் குறிக்கின்றது என்று சொன்னால் ஏபி ஆகிய இரு நிகழ்ச்சிகளும் சாரா நிகழ்ச்சிகள் என்று நாங்கள் காட்டணும். இவை சாரா நிகழ்ச்சிகள் என்று நாங்கள் காட்டணும் என்று சொன்னால் பிஏ பிபி ரெண்டையும் கண்டு இதன் பெருக்கம் பிஏ இன்டர்செக்ஷன் பிக்கு சமன் என்று காட்டணும். காட்டினோம்னு சொன்னால் நாங்கள் சொல்லலாம் இவை ரெண்டும் சாராதவை. ஆகவே நாங்கள் தீர்வுக்கு வருவோம். முதல்ல இதன் மாதிரி வழியை நாங்கள் இந்த நெய்யரியிலே போடுவோம் இலகுவாக. முதலாவது நாணயம் அதில் ஹெட் அல்லது டெயில் கிடைக்கலாம், ரெண்டாவது நாணயத்தில் ஹெட் அல்லது டெயில் கிடைக்கும். இதில் ஏ என்ற நிகழ்ச்சியை குறித்து காட்டுவோம். ஏ என்ற நிகழ்ச்சி முதலாவது நாணயத்தில் தலைவிடுதல். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி பி ஆனது ரெண்டும் சமப்பேர். தற்போது பிஏ காண்போம். NA கீழ் NS சமன்பாட்டின்படி ஏயில் உள்ள மூலகங்கள் எண்ணிக்கை 2, அகிலத்தோட எஸ்ஸில் உள்ள மூலகங்கள் எண்ணிக்கை 4. ஆகவே இது சுருக்கினோம்னு சொன்னால் அரை. அதே போல் பிபியை காண்போம். NBயின் கீழ் NS, பியில் உள்ள மூலகங்கள் எண்ணிக்கை 2, எஸ்ஸில் உள்ள மூலகங்கள் எண்ணிக்கை 4, மொத்தம் சுருக்கினா அரை. தற்போது ஏ இடைவெட்டு பி நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவை காண்போம். இங்கே 2 நிகழ்ச்சிக்கும் இடைவெற்ற மூலம் ஒன்று இருக்குது. ஆகவே NA இன்டர்செக்ஷன் பி 1, NS 4. இதை நாங்கள் இந்த 1/4 அரை தர அரை என்று எழுதலாம். ஒரு அரைக்காண்டி வரையும் இன்னொரு அரைக்காண்டி வரையும் போடலாம். ஆகவே இங்கே PA இன்டர்செக்ஷன் பி PA இன்டு பி என வருகிறதால ஏபி ரெண்டும் சாரா நிகழ்ச்சிகள் ஆகும். இரண்டாவது உதாரணத்தை பார்ப்போம். இங்கு XY என்பன 2 சாரா நிகழ்ச்சிகள். அத்துடன் இது தரப்பட்டுள்ளது. PYயை கணிக்க சொல்லி கேட்கிறார். ரெண்டாவது PX யூனியன் Y. PYயை கணிக்கலாம். 2 சாரா நிகழ்ச்சி என்றா PAX இன்டர்செக்ஷன் Y PX இன்டு PY என்றதில் விடுவிக்கலாம். இது மற்றது நிகழ்தகவு சமன்பாட்டில் நிகழ்ச்சிகள்கிட்ட யூனியனுக்கான நிகழ்தகவு எங்களுக்கு தெரியும். PX + PY - PX இன்டர்செக்ஷன் Y. அதில் இருந்து இதை விடுவிக்கலாம். ஆகவே தீர்வுக்கு வருவோம். தீர்வு இங்கே PX இன்டர்செக்ஷன் Y தரப்பட்டிருக்கிறது. அதை எழுதுவோம். முதலாவது PY இதுக்கு XY ரெண்டும் சாராதவை என்றதை பயன்படுத்துவோம். இது சாராதவை என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் இந்த சமன்பாடு உண்மை. X இன்டர்செக்ஷன் Y அதன் ப்ராபபிலிட்டி PX PY பெருக்கமாக இருக்கு. ஆகவே இவருக்கான பெறுமதி எங்களுக்கு தெரியும் 1/3, இவருக்கான பெறுமதி 1/2 தர PY. ஆகவே இங்கே இந்த அறையை இல்லாமல் செய்ய வேணும். ஆகவே 2ஆல் நாங்கள் பெருக்க வேணும். சமன்பாட்டில் 2 பக்கம் 2ஆல் பெருக்கும் போது நமக்கு இந்த 2 இங்கால இல்லாமல் போக PY ஆனது 2/3. இங்கே PY ஆனது 70 ஆக்கப்படுகின்றது. ரெண்டாவது விஷயம் இந்த PX யூனியன் Y. வேறு நாங்கள் இந்த நிகழ்தகவு சமன்பாட்டை பயன்படுத்துவோம். PX எங்களுக்கு தரப்பட்டிருக்குது அரை, PY நாங்கள் இங்கே கண்டிருக்கிறோம் 2/3. X இன்டர்செக்ஷன் Y ப்ராபபிலிட்டி இங்கே தரப்பட்டிருக்குது. அதை பிரதியிடுவோம். இப்போ இதை சுருக்கினோம்னு சொன்னால் இந்த அரை இது 2லேயும் பகுதி எண் சமன். ஆகவே 2லேயும் 2 கழிச்சா 1/3. இப்பொழுது நாங்கள் இதை சுருக்குவோம். பொமாசி 6, 6க்கு 2 3 முறை, 6க்கு 3 2 முறை, 3 + 2/6. இது 5/6 என நமக்கு விடை பெறப்படுகின்றது. மூன்றாவது உதாரணம். இங்கே AB என்பன இரு சாரா நிகழ்ச்சிகளாக இருந்தால் இந்த முடிவு உண்மை என்று காட்டலாம். நிறுவலுக்கு வருவோம். என்ன மாதிரி இதை காட்டுறோம். நாங்கள் இங்கே நிகழ்தகவு சமன்பாடுகளை பயன்படுத்தலாம். AB என்பன 2 சாரா நிகழ்ச்சிகள். சாரா நிகழ்ச்சிகள் என்று எங்களுக்கு தெரியும். A இடைவெட்டு B இந்த ப்ராபபிலிட்டி PA இனதும் PB இனதும் பெருக்கு தொகை. தற்போது இவருக்கு நிகழ்தகவு சமன்பாடை போடுவோம். PA யூனியன் B PA PB - PA இன்டர்செக்ஷன் Bக்கு சமனாக இருக்கும்.
இங்கே பார்த்தோம்னு சொன்னால் ஏபிபிஏ டேஷில் இருக்குது. நாங்கள் அதை கொண்டு வரலாம். அப்போ இதை எங்களுக்கு தெரியணும், இல்லாமல் செய்யணும். இங்கால இடைவெட்டி இல்லை. ஆகவே இவருக்கு பதிலாக இவரை நாங்கள் பிரதியிடும் பொழுது இங்கே பிஏ பிபி அப்படியே வர பிஏ இன்ட்டு பிபி. தற்போது நாங்கள் இங்கே பிஏ சக ரெண்டுலேயும் இந்த கோவையில் பிபியை பொது எடுத்தோம்னு சொன்னால் இங்கே ஒன்று மிஞ்சும், இங்கே பிஏ, இங்கே பிபி இருக்குது, பிஏ இருக்குது. ஆனால் இதுக்கு பதிலாக இதை போடலாம். எங்களுக்கு தெரியும் உண்மை 1 - பிஏ ஆனது பிஏ நிரப்பு நிகழ்ச்சியின் நிகழ்தகவுக்கு சமம். ஏன்னு சொன்னால் இந்த முடிவு உண்மை. ஆகவே இவ்வாறு கேட்டாலும் நாங்கள் இலகுவாக இதனை நிறுவலாம். 4வது கணக்கு. ஒரு மாணவன் கணித பாடத்தில் சித்தி அடைவதற்கான நிகழ்தகவு 4/7. அவர் விஞ்ஞான பாடத்தில் சித்தி பெறுவதற்கான நிகழ்தகவு 3/4. ஆக இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளும் எங்களுக்கு தெரியும் சாரா நிகழ்ச்சிகள். அவர் முதலாவதுல பாஸ் பண்ணினா என்ன, பாஸ் பண்ணாட்டி என்ன, ரெண்டாவதுல பாஸ் பண்ணலாம், பாஸ் பண்ணாமல் விடலாம். அது முதலாவதுல பாஸ் பண்ணுதல் என்ற நிகழ்ச்சியோ அல்லது ஃபெயில் பண்ணுறது என்ற நிகழ்ச்சியோ மற்றதுல இதுவித செல்வாக்கையும் செலுத்தார். இப்ப கேட்கிறார், அம்மாணவன் கணிதம் விஞ்ஞானம் ஆகிய 2 பாடங்களிலும் சித்தி அடைவதற்கான நிகழ்தகவு 2லேயும் சித்தி பெறணும். அப்போ இடைவெட்டு நிகழ்ச்சி இது ரெண்டும் சாரா நிகழ்ச்சிகள் என்றால் அந்த 2 பெருக்கம். அதை கொண்டு இப்படி காட்டிட்டு 2 பாடங்களில் ஏதாவது ஒரு பாடத்தில் சித்தி அடைவதற்கான நிகழ்ச்சி என்று சொன்னால் ஒன்றிப்பு நிகழ்ச்சியின் நிகழ்தகவை நிகழ்தகவு சமன்பாட்டிலிருந்து நாங்கள் பெற்று இவ்வளவென நிறுவலாம். அதன் பெறுமதிகளை நாங்கள் பிரதியிட்டு கொண்டு போகும் பொழுது இந்த விடை கிடைக்கும். அதை எவ்வாறு எழுதலாம் என பார்ப்போம். தீர்வு: மாணவன் கணிதத்தில் சித்தி அடைதலும் நிகழ்ச்சியை என்றெடுப்போம். அதிலே இருந்து எங்களுக்கு பிஏ ஆனது 4/7. அதே போல மாணவன் விஞ்ஞானத்தில் சித்தி அடைதல் என்னும் நிகழ்ச்சியை பி என்று சொன்னாமண்டா பிபி ஆனது 3/4. தற்போது கணிதம் விஞ்ஞானம் ஆகிய 2 பாடங்களில் சித்தி அடைதல் என்னும் நிகழ்ச்சியை நாங்கள் பி ஏ இன்டர்செக்ஷன் பி என்று சொல்லலாம். இது பிஏனதும் பிபியினதும் பெருக்கமாக இருக்கும். ஏனென்றால் இவ்விரு நிகழ்ச்சிகளும் சாராதவை. ஆகவே இது இந்த பின்னத்தினதும் இந்த பின்னத்தினதும் பெருக்கம். மேலும் கீழும் 4 இருக்குது, 4 பொது காரணி, 4 நீங்க எங்களுக்கு இது 3/7 என கிடைக்கும். இதைத்தான் அவர் நிறுவ சொல்றார். அதை வச்சு கொண்டு 2ல ஏதாவது ஒரு பாடத்தில் சித்தி அடையுது அப்படின்னு சொன்னா ஏ ஜூனியன் பி இந்த நிகழ்ச்சிக்கான ப்ராபபிலிட்டி. இது என்னத்துக்கு சமன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் நிகழ்தகவு சமன்பாட்டிலே பிஏ பிபி 2 கூட்டுத்தொகை அதில் இருந்து ஏ இடைவெட்டு பி என்ற இந்த நிகழ்ச்சியின் ப்ராபபிலிட்டியை கழிக்க வேணும். பிஏ எங்களுக்கு தெரியும் 4/7, பிபி தெரியும் 3/4, இங்கே பிஏ இன்டர்செக்ஷன் பி கண்டிருக்கிறோம் 3/7. ஆகவே இது 2 சுருக்கலாம் 1/7, இது அப்படியே வரும் 3/4. இப்போ இதுக்கு போமாசி 7க்கு 4க்கு 28, 28க்கு 7 4 முறை, 4 1 பெருக்கினா 4, 28க்கு 4 7 முறை, 7 3 பெருக்கினா 21. ஆகவே தொகுதி எண் 25 கீழ் பகுதி எண் 28. இதை மேலும் சுருக்க முடியாது. ஆகவே இதுதான் கேட்கப்பட்ட கேள்வி. உதாரணம் 5. ஒரு பையினுள் ஒரே அளவான 3 சிவப்பு நிற மாபிள்களும் 2 நீல நிற மாபிள்களும் உள்ளன. முதலில் எழுமாறாக ஒரு மாபிளை எடுத்து அதன் நிறத்தை குறித்து கொண்ட பின்னர் மீண்டும் பையினுள் இடப்பட்டு 2ஆம் தடவையும் ஒரு மாபிள் எடுக்கப்படுகின்றது. அதன் நிறம் குறித்து கொள்ளப்படுகின்றது. அதற்கேற்ப கீழே குறிக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவை காண்போம். இப்போ இந்த 2 செயற்பாட்டில் ஒருக்கா அந்த பையிலே இருந்து ஒரு மாபிளை எடுத்தல், அதை வச்சுட்டு பிறகு மீண்டும் திரும்ப இன்னொரு மாபிளை எடுத்து, இந்த 2 நிகழ்ச்சிகளும் இண்டிபெண்டா ஒன்றில் சாரையில் இரண்டா எடுக்கப்பட்டது ஏற்கனவே திருப்பி வைக்கப்படுகின்றதால அதில் டோட்டல் நம்பரில் ஒரு வித மாற்றம் ஏற்படாது. ஆகவே இந்த 2 நிகழ்ச்சிகளும் ஒன்று சாராதவை. ஆகவே இங்கே 2 நிகழ்ச்சிகளுக்கும் நாங்கள் சாரா நிகழ்ச்சிகளுக்கான நிகழ்தகவை பயன்படுத்தி இலகுவாக இந்த கணித்தல்களை மேற்கொள்ளலாம். தீர்வுக்கு வருவோம். முதலாவது, இங்கே 3 சிவப்பு நிற மாபிள்களும் 2 நீல நிற மாபிளும் காட்டப்படும். இங்கே ஒன்று எடுத்து எதேர்ச்சியாக நிறத்தை அவதானிச்சுட்டு மீண்டும் வைக்கிறோம். பிறகு இன்னொன்று எடுத்து திரும்ப நிறத்தை அவதானித்து மீண்டும் உள்ளே போடுகின்றோம். தற்பொழுது பார்ப்போம். முதலாவது தரம் எங்களுக்கு சிவப்பு கிடைத்தல். இதற்கான நிகழ்தகவு பையினுள் மொத்தமாக 3 சிவப்பு மாபிள்கள் உண்டு. எனவே 3னை மாதிரி வழியில் உள்ள 5 மாபிள்களின் எண்ணிக்கையால் வகுக்க வேண்டும். ஆகவே P ஃபர்ஸ்ட் டைம் ரெட் 3/5 ஆகும்.
அதே போல் செகண்ட் டைம் ரெட் எடுத்தல் இது வந்து மாற்றத்தை உண்டு பண்ணாது. ஏனென்றால் முதல் தரம் சிவப்பு எடுத்தால் திரும்பி நாங்கள் வைக்கிறோம். அப்போ மாம்பழத்தினுடைய டோட்டல் எண்ணிக்கை சிவப்பில் மாற்றம் ஏற்படாது. எனவே 2ஆம் தடவையும் சிவப்பு எடுத்தலுக்கான நிகழ்தகவு மாறாது. 3/5. அதே போல் முதல் தரம் ப்ளூ எடுத்தல் 2 ப்ளூ மாம்பல்கள் இருக்கின்றது, மொத்தமாக 5. ஆகவே அதற்கான நிகழ்தகவு 2/5. 2ஆம் தரமும் ப்ளூ எடுத்தல் திரும்பவும் ப்ளூ எடுத்தாலும் நாங்கள் உள்ளே வைக்கிறபடியா ப்ளூன்ற டோட்டல் எண்ணிக்கை மாற்றம் அடையாது. ஆகவே மீண்டும் 2 இருக்கும். ஆகவே அதற்கான நிகழ்தகவிலும் மாற்றம் ஏற்படாது. தற்போது இந்த நிகழ்தகவை காண்போம். PRR. RR முதல் தரம் ரெட், 2ஆம் தரமும் ரெட். இந்த 2 நிகழ்ச்சிகளும் வந்து இண்டிபெண்டன்ட். ஆகவே இது வந்து முதல் தரம் ரெட் எடுத்தல் இந்த நிகழ்தகவினதும் 2ஆம் தரம் ரெட் எடுத்தல் இந்த நிகழ்தகவினதும் பெருக்கமாக இருக்கும். இது தெரியும் எங்களுக்கு. 3/5 2க்கும் பிரதியிடும் பொழுது 3/5 3/5 பெருக்க 9/25. ரெண்டாவது முதல் தரம் ப்ளூ, 2ஆம் தரம் ரெட். அப்போ இது வந்து P ஃபர்ஸ்ட் டைம் ப்ளூவினதும் P செகண்ட் டைம் ரெட்டினதும் பெருக்கம். ஏன்னு சொன்னால் ரெண்டும் வந்து இண்டிபெண்டன்ட் இவெண்ட்ஸ். இதற்கான நிகழ்தகவு 2/5, இதற்கான நிகழ்தகவு 3/5. ரெண்டினதும் பெருக்கம் நமக்கு 6/25. இங்கே பார்த்தோம்னா PRB முதல் தரம் ரெட்டும் 2ஆம் தரம் ப்ளூ. இப்போ முதல் தரம் ரெட் விழுவதற்கான நிகழ்தகவை 2ஆம் தரம் ப்ளூ கிடைப்பதற்கான நிகழ்தகவால் நாங்கள் பெருக்க வேண்டும். இது வந்து இதற்கான நிகழ்தகவு 3/5, இதற்கான நிகழ்தகவு 2/5. ஆகவே பெருக்கும் போது நமக்கு இதன் விடை 6/25 என பெறப்படும். தற்போது 2 முறையும் ப்ளூ. முதல் தரம் ப்ளூ எடுத்து 2ஆம் தரமும் ப்ளூ எடுத்தல் இந்த 2 நிகழ்தகவுகளால் பெருக்க வேணும். ஏன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சி ரெண்டும் இண்டிபெண்ட். ஆகவே இதற்கான நிகழ்தகவு 2/5, இதற்கான நிகழ்வு 2/5, 2 பெருக்கம் 4/25. ஆகவே இங்கே நாங்கள் ஒன்று சாராத நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவுகளை எவ்வாறு காணலாம், மதிப்பிடலாம் என்பது பற்றி கற்றிருக்கின்றோம். சாராம்சமாக நாங்கள் எழுமாற்று பரிசோதனை ஒன்றிலே ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவானது வேறொரு நிகழ்ச்சியின் நிகழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தாது எனின் அவ்விரு நிகழ்ச்சிகளும் சாரா நிகழ்ச்சிகள் எனப்படும் என்பதை கற்றுள்ளோம். மேலும் எழுமாற்று பரிசோதனை ஒன்றிலே A, B என்பன இரு சாரா நிகழ்ச்சிகளாக இருந்தால் PA இன்டர்செக்ஷன் B இனது பெறுமதி PA இனதும் PB இனதும் பெருக்கமாக இருக்கும் என கற்றுள்ளோம். மேலும் இவ்வாறு இந்த சமன்பாடு, இதுவும் ஒரு நிகழ்தகவு சமன்பாடு என்று சொல்லலாம். இந்த சமன்பாடு சாத்தியமாக இருந்தால் மற்ற பக்கத்துக்கு நாங்கள் போகலாம். இது உண்மையாக இருந்தால் AB இரண்டும் சாரா நிகழ்ச்சிகள் ஆகும் என்ற முடிவுக்கும் வரலாம். நன்றி.